ஹலோ கைஸ், நம்ம அவளோட எதிர்பார்த்த இந்த வாரத்தில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து நடத்துறாங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கில் வந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு போல. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மற்றும் விஜய் வர்மா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வாரம் இவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பங்கேற்க கூடாது, இவங்களுக்கு வந்து இந்த சலுகை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் 2 பேர் வந்து நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் வர்மாவையும் அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க், அதாவது முதல் டாஸ்கில் வந்து பங்கேற்க முடியல. அதன் காரணமாக மீதம் இருக்கக்கூடிய 8 பேர் விஷ்ணு, தினேஷ், நிக்சன், மாயா, விச்சு, அதுக்கப்புறம் பூர்ணிமா, அதுக்கப்புறம் ரவீனா அண்ட் மணி, இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பயங்கர டஃப்பான காம்படிஷன் வந்து போயிட்டுருக்கு. என்ன காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயல் இருக்கும், அந்த முயலுக்கு வந்து ஒரு கூடை கட்டி அதுக்குள்ளே வந்து முயலை விடணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து விஷ்ணு வந்து வெற்றி பெற்ற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகினது ரவீனா அவர்கள் வந்து எலிமினேட் ஆன மாதிரியும், அதுக்கப்புறம் நம்மளோட தினேஷ் அவர்கள் எலிமினேட் ஆன மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விச்சு மேம், அவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து பயங்கரமாக ஃபிட்னஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ளே வந்து வர முடியாத காரணத்தால் அவங்களும் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அடுத்த கட்ட ரவுண்டுக்கு வந்து போக போகிறாங்க. அண்ட் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து வாரம் முழுக்க வந்து நடக்கும். கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 3 டாஸ்க்னா கொடுப்பாங்க. அந்த 3 டாஸ்க்கள் வந்து யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணி யாருக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து போவாங்க. ஸோ அதன் காரணமாக யார் அந்த 3 பேர், அதுலேருந்து யார் ஒரு ஆளாக வருவாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து விஜய் வர்மாவும் அர்ச்சனாவும் 2 பேருமே வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணல. மேபி நாளைக்கு நடக்கக்கூடிய டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2ல் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அவங்க வந்து இந்த டாஸ்க் வந்து விளையாட முடியாமல் நாளைக்கு நடக்கக்கூடிய டாஸ்கில் வந்து வெற்றியும் பெற்றாலும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மறுபடியும் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா மற்றவங்கெல்லாம் விளையாடுறது வந்து 3 டாஸ்க்கு, ஆனால் இவங்க விளையாடுறது வந்து 2 டாஸ்க்கு தான். ஸோ அதன் காரணமாக வந்து மற்றவங்களுக்கு அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனாலும் இவங்க 2 பேருக்கும் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதன் காரணமாக நம்மளோட விஜய் வர்மாவையும் அதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்க 2 பேரையும் வந்து நடுவராக வச்சுருக்காங்க. நடுவராக வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு போர்டில் வந்து தினேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு மாதிரி வந்து ரெட் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் ப்ரோ வந்து எவிக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதனை தொடர்ந்து யாரெல்லாம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க் தான். அதே மாதிரி டைமிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்குள்ளே வந்து எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முயலை தூக்கி அந்த வீட்டுக்குள்ளே வந்து விடணும். அப்படி இல்லைனா அவங்க வந்து எவிக்ட் ஆன மாதிரி தான் வந்து கணக்கு. ஸோ யார் வந்து வெளியேற்றப்படுவார்கள், யார் வந்து உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ லைவ் அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டே டியூனாக இருங்க. நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தவங்களும் சரிங்களா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.